வணக்கம். வாங்க தோழா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்விங் அப்படின்ற ஆள்காட்டி குருவியை பற்றி பார்க்க போகிறோம். தயவுசெய்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாங்க தோழா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆள்காட்டி குருவியை பறவையை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆள்காட்டி குருவியை நாம் சத்தத்தை பெரும்பாலும் கேட்டிருப்போம், பறவையை பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இது சவுண்டு மிக சிறப்பாக இருக்கும், சவுண்டாக கேட்கும். அது எப்படி கற்றும்னா, டிட் டு இட் டிட் டு இட் டிட் டு இட் அப்படின்னு கற்றும். நாம் ஒரு கிராமத்தை கிராஸ் பண்ணி போகிறோம்னாலும் சரி தான், ஒரு வயல்வெளிக்கு ஏரிக்கா போகிறோம்னாலும் சரி தான், இந்த சவுண்டை நாம் பெரும்பாலும் கேட்டிருப்போம். ஏன்னா ஒரு மனித நடமாட்டமோ விலங்கு நடமாட்டமோ அந்த பகுதியில் வந்ததுன்னா, மற்ற விலங்குகளை எச்சரிக்கை பண்ணுறதுக்கும், மற்ற பறவை இனங்களுக்கு எச்சரிக்கை பண்ணுறதுக்கும், புது ஆள் வெளி ஆள் தேவையில்லாத ஆள் உள்ளே வராங்க நம்ம எல்லைக்குள்ளே அப்படின்னு மற்ற பறவை இனங்களுக்கும் விலங்குகளுக்கும் இது நம் வருகையை காமிச்சு கொடுக்கும். அதனால் இதுக்கு பேர் ஆட்காட்டி பறவை அப்படின்னு பேர். டிட்டு இட்டுன்னு குழந்தைங்க கூட சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பறவையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்தியாவில் 2 வகையான ஆள்காட்டி பறவை இருக்குது. ஒன்று வேடில்டு லேப்விங், இன்னொன்று எல்லோ வேடில்டு லேப்விங் அப்படின்னு 2 வகையான பறவைகளை நம்ம இருக்குது. இது எப்படி அழைக்கிறாங்கன்னா, மூக்குக்கு மேலே இருக்கிற சிறிய தோலை வச்சு, அதோடைய கலரை வச்சு, ரெட்டாக இருந்தால் ரெட்டாகவும், எல்லோவாக இருந்தால் எல்லோ அப்படின்னும் வகைப்படுத்துகிறாங்க. இந்த ஆள்காட்டி குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. எப்படி பார்த்தீங்கன்னா, மரக்கிளையிலோ அல்லது மர பொந்துலையோ கூடு கட்டியோ அல்லது தூக்கணாங்குருவி மாதிரியோ கூண்டு கட்டாது. என்ன பண்ணணும்னா, தரையிலேயே, சாதாரண தரையிலேயே, ஏரிக்கு அருகில் இருக்கிற தரையில், வயல்வெளியில் இருக்கிற பகுதியில் தரையிலேயே என்ன பண்ணும், சின்ன சின்ன கல்லுங்களை குச்சிங்களை அடுக்கி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். ஆண் பறவையும் பெண் பறவையும் மாறி மாறி அடைகாத்து குஞ்சு பொரிக்கும். அப்படி அடைகாக்கும்போது ஏதாவது பறவையோ விலங்கோ அந்த பக்கத்தை, தன்னுடைய கூண்டு இருக்கிற பக்கத்தை நெருங்கி வந்ததுன்னா, இது தன்னுடைய இறகை விரித்து அடித்து டிட்டு இட்னு மிக சத்தமாக ஒலி எழுப்பி அந்த பறவையோ அந்த விலங்கையோ அங்கே இருந்து துரத்தி அனுப்பிச்சி தன்னுடைய சந்ததியை பெருக்கிக்கும். இந்த டிட்டு இட் என்ற ஆள்காட்டி பறவை. இந்த பறவைக்கு அங்கே இருக்கிற முட்டை பார்த்திங்கன்னா, அந்த பகுதியை சேர்ந்த மணலோ அல்லது அது அடுக்கி வச்சுருக்கிற குச்சியோ அந்த கலர்லேயே அதனுடைய முட்டையை இட்டு எதிரிகளுக்கு உடனடியாக வித்தியாசம் புரியாத மாதிரி, தெரியாத மாதிரி ஒரே கலராக இருக்க வச்சு தன்னுடைய முட்டைகளை பாதுகாக்கும் இந்த ஆள்காட்டி பறவை. இந்த ஆள்காட்டி பறவை அந்த பகுதியில் இருக்கிற எந்த ஒரு பறவைக்குமே விலங்குக்குமே ரொம்ப ரொம்ப தைரியமாக இருக்கும் இந்த ஆள்காட்டி பறவை இருக்கிறது. ஏன்னா எதிரிகளை ஈஸியாக தன்னோட சொல்லி தந்துடும். எந்த ஒரு வேட்டைக்காரன விலங்காக வந்தாலும் சரி தான், வேட்டைக்காரன் யாராவது அந்த இடத்துக்கு புதுசாக யார் வந்தாலும் காமிச்சு கொடுக்கும். எனவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.